இந்த விலங்குகளை பாருங்க. ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு வினோதமான ஹேர் ஸ்டைல இருக்கு. அவங்களோட தனித்துவமான ஸ்டைலை பார்த்தா யார் இவங்களுக்கு ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு கேட்க தோணும். அவங்களோட சில ஸ்டைல்களை பற்றி பார்ப்போம். இந்திய காட்டெருமை தான் உலகில் உள்ள காட்டு மாட்டு இனங்களிலேயே மிகவும் பெரியது. ஒரு முழு வளர்ச்சியடைந்த ஆண் காட்டெருமை தோள்பட்டை வரை 2.2 மீட்டர் உயரமும் 1500 கிலோ எடை வரையிலும் இருக்கும். இது ஒரு சிறிய கார் அளவுக்கு எடை கொண்டது. இந்த விலங்குகள் இயற்கையின் பாடி பில்டர்ஸ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றின் பளபளப்பான கருப்பு நிறம், நன்கு வரையறுக்கப்பட்ட தசை உடல் அமைப்பு மற்றும் பெரிய கொம்புகள் மிகவும் தனித்துவமானவை. காட்டெருமைகள் மந்தையாகவே வாழும். இரவில் தூங்கும்போது குட்டிகள் நடுவில் இருக்க மற்ற பெரிய காட்டெருமைகள் ஒரு வட்டம் போல வெளிப்புறமாக பார்த்து கொண்டு நிற்கும். இதன் மூலம் வேட்டையாடுபவர்களிடமிருந்து குட்டிகளை பாதுகாக்கும். புலிகள் பொதுவாக கழுத்தை நெரித்து வேட்டையாடும். ஆனால் வளர்ந்த ஆண் காட்டெருமைக்கு மிகவும் தடிமனான கழுத்து இருப்பதால இந்த நுட்பம் எப்போதும் வேலை செய்யாது. சீனாவில் காட்டெருமைக்கு ராட்சச பாண்டா கரடிக்கு இணையான பாதுகாப்பு அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இது அந்நாட்டின் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் முதல் வகுப்பில் உள்ளது. லியன் டெயில் மகாக். இந்த குரங்குகளுக்கு சிங்கத்தைப் போலவே முகத்தைச் சுற்றி ஒரு வெள்ளி நிற பிடரி மயிரும் வாலின் நுனியில் ஒரு கருப்பு குஞ்சமும் இருக்கும். இதனாலேயே இதற்கு சிங்கவால் குரங்கு என்ற பெயர் வந்தது. இந்த குரங்குகள் இந்திய மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படும் ஒரு அரிய வகை இனமாகும். அவற்றின் வாழ்விடங்கள் துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டுள்ளதால் இவை ஐயூசியன் பட்டியலில் அபாயகரமான இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளன. இவை பொதுவாக 10 முதல் 20 வரையிலான குழுக்களாக வாழும். இந்த குழுவில் சில பெரிய ஆண்களும் அதைவிட 2 மடங்கு அதிகமாக பெண்களும் குட்டிகளும் இருக்கும். ஒரு குழுவுக்கு ஒரு ஆண் குரங்குதான் தலைவர். மற்ற குரங்குகளைப் போலல்லாமல் சிங்கவால் குரங்குகள் அமைதியானவை. ஆனால் அவை 17 வகையான ஒலிகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும். பல்லுயிர்ப்பு பெருக்கத்தில் பங்கு. இந்த குரங்குகள் விதைகளை சாப்பிட்டு அவற்றின் கழிவுகள் மூலம் விதைகளை வனமெங்கும் பரவச் செய்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதனால் காட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கு இவை உதவுகின்றன. மார்கோர். மார்கோர் என்ற பாரசீக சொல்லுக்கு பாம்பு உண்ணி அல்லது பாம்பு கொல்லி என்று பொருள். இந்த ஆடு தனது சுருண்ட கொம்புகளால் பாம்புகளை கொன்று உண்ணும் என்று ஒரு உள்ளூர் பழங்கதை கூறுகிறது. மார்கோர் தான் காட்டு ஆடு வகைகளிலேயே மிகவும் பெரியது. ஆண் மார்கோரின் சுருண்ட கொம்புகள் 5 அடி வரை வளரக்கூடியவை. பெண் ஆடுகளின் கொம்புகள் இதைவிட சிறியவை. மலைகளின் ஏறுபவன். இவை இமயமலை பகுதியில் 2000 முதல் 1180 அடி உயரமான மலைகளில் வாழும். அகலமான பாதங்கள் செங்குத்தான பாறைகளிலும் உறுதியாக நிற்க உதவுகின்றன. பெண் மார்கோர்கள் கூட்டமாக வாழும். ஆனால் பெரிய ஆண் மார்கோர்கள் இனப்பெருக்க காலத்தில் மட்டுமே கூட்டத்தில் சேரும். மற்ற நேரங்களில் அவை தனியாகவே வாழும். மார்கோர் பாகிஸ்தானின் தேசிய விலங்காக உள்ளது. மேலும் அதன் கொம்புகள் மற்றும் இறைச்சிக்காக இவை சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுவதால் ஐயூசிஎன் பட்டியலில் அபாயத்திற்கு உள்ளான இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளன. கெலாடா பபூன், ஜெலாடா பாபூன் என்று அழைக்கப்படுகிறதை தவிர உண்மையில் இவை பாபூன் இனத்தைச் சேர்ந்தவை அல்ல. இவை தரோபிதேகஸ் என்ற ஒரு தனித்துவமான பேரினத்தைச் சேர்ந்தவை. மற்ற குரங்குகள் பழங்கள் மற்றும் பூச்சிகளை உண்ணும்போது ஜெலாடாக்கள் புல்லை மட்டுமே பிரதானமாக உண்ணும். அவை புல் மேய்ந்து கொண்டே நகர்வதால் ஷஃபில் ஃபீடர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆண் மற்றும் பெண் ஜெலாடாக்களுக்கு மார்பில் வெற்று சிவப்பு தோல் பகுதி இருக்கும். இது இனப்பெருக்க காலங்களில் பெண் குரங்குகளுக்கு கொப்புளங்கள் போல மாறி தெளிவாகத் தெரியும். இவற்றுக்கு இரத்தம் கசியும் இதய பாபூன்கள் என்ற பெயரும் உண்டு. இவற்றின் சமூக அமைப்பில் பெண் குரங்குகளுக்குத்தான் அதிகாரம் அதிகம். ஒரு பெண் குழு அதன் ஆண் தலைவனை மாற்றுவதா இல்லையா என்பதை தீர்மானிக்கும். ஜெலாடாக்கள் குரங்குகளிலேயே மிகவும் குரல் வளம் கொண்டவை. இவை பலவிதமான முகபாவங்கள் மற்றும் ஒலிகள் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளும். வெள்ளை கொண்டை சிரிக்கும் பறவை. வெள்ளை. இந்த பறவைகள் சிரிப்பது போன்ற உரத்த சத்தத்துக்காகவே பெயர் பெற்றவை. இவை குழுக்களாகவே சிரிக்கும் சத்தத்தை எழுப்பி காட்டின் அமைதியை உடைக்கும். வெள்ளை கொண்டை சிரிக்கும் பறவைகள் மிகவும் சமூக பறவைகள். இவை கூட்டாகவே வாழும்.
கூட்டத்தில் உள்ள முதிர்ந்த பறவைகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு ஜோடியின் குஞ்சுகளை வளர்க்கும். ஒரு குழுவில் உள்ள பறவை ஆபத்தில் இருக்கும்போது அது எழுப்பும் ஒலியை கேட்டவுடன் மற்ற பறவைகள் உதவிக்கு ஓடிவரும். இந்த தனித்துவமான பழக்கம் அவற்றின் சமூக பிணைப்பை காட்டுகிறது. இந்த பறவைகள் பூச்சிகள், பழங்கள், விதைகள் மற்றும் சிறிய பல்லிகள் போன்றவற்றை உண்ணும். இவை அனைத்தும் உண்ணும் பறவைகள். வாழ்விடம்: இந்த பறவைகள் இமயமலை அடிவாரத்திலிருந்து தென்கிழக்கு ஆசியா வரை உள்ள காடுகள் மற்றும் புதர்கள் நிறைந்த பகுதிகளில் வாழும். நீலகிரி தார், நீலகிரி வரையாடு தமிழ்நாட்டின் மாநில விலங்காக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டுமே காணப்படும் இந்த விலங்கு IUCN பட்டியலில் அபாயகரமான இனமாக பட்டியலிடப்பட்டுள்ளது. கம்பீரமான தோற்றம்: வளர்ந்த ஆண் வரையாடுகளுக்கு முதுகில் ஒரு சாம்பல் நிறப்பகுதி உருவாகும். இதனால் இவை சட்டைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த கம்பீரமான தோற்றத்தால் இவை தனித்து தெரியும். இவை 1200 முதல் 2600 மீட்டர் வரையிலான உயரத்தில் உள்ள புல்வெளி பகுதிகளில் வாழும். செங்குத்தான பாறைகளில் ஏறுவதற்கும் நிற்பதற்கும் அவற்றின் கால்கள் மிகவும் உறுதியானவை. மற்ற ஆடுகளைப் போலல்லாமல் வரையாடுகள் 2 வருடங்களுக்கு ஒருமுறைதான் ஒரு குட்டியை ஈனும். இது அவற்றின் இனப்பெருக்க விகிதத்தை மெதுவாக ஆக்குகிறது. ஒரு காலத்தில் வேட்டையாடுதல் மற்றும் வாழ்விட இழப்பு காரணமாக வரையாடுகளின் எண்ணிக்கை மிகவும் குறைந்தது. ஆனால் பாதுகாப்பு முயற்சிகளால் அவற்றின் எண்ணிக்கை இப்போது 3000க்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. ஹைலேண்ட் மாடுகள் உலகின் மிக பழமையான பதிவு செய்யப்பட்ட மாடு இனங்களில் ஒன்றாகும். அவற்றின் வரலாறு 6ஆம் நூற்றாண்டு வரை செல்கிறது. இவற்றுக்கு அடர்த்தியான இரட்டை அடுக்கு கொண்ட உரோமங்கள் உள்ளன. இது ஸ்காட்லாந்தின் கடுமையான குளிர், மழை மற்றும் பனி ஆகியவற்றிலிருந்து அவற்றை பாதுகாக்கிறது. கோடை காலத்தில் இந்த உரோமங்களை உதிர்த்துவிடும். இவற்றின் நீண்ட நெற்றி முடி மழை, பனி மற்றும் பூச்சிகளிடமிருந்து கண்களை பாதுகாக்கிறது. ராணி விக்டோரியா சிவப்பு நிற மாடுகளை விரும்பியதால் இன்று சிவப்பு நிற ஹைலேண்ட் மாடுகள் அதிகம் காணப்படுகின்றன. இவற்றின் பெரிய கொம்புகள் பயமுறுத்தும் வகையில் இருந்தாலும் ஹைலேண்ட் மாடுகள் மிகவும் சாதுவானவை. தாய்ப்பசுக்கள் மட்டுமே தங்கள் கன்றுகளை பாதுகாக்க ஆக்ரோஷமாக இருக்கும். குளிர்காலத்தில் பனிக்கு அடியில் உள்ள புல்லை தேட அவற்றின் கொம்புகளை பயன்படுத்தும். இவை குறைந்த தரமான தாவரங்களை சாப்பிட்டு கடினமான சூழலிலும் செழித்து வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து